அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ கிராமரோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ரமலானில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அப்லோட் பண்ணல. இன்ஷால்லா இனிமேல் ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம் அப்படின்னா பன்மை, அதாவது ப்ளூரல் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரீகால் மாதிரி சொல்கிறேன். இருமை பார்த்துருந்தோம். இருமை அப்படிங்கும்போது ஒரு பெயர் சொல்லு கூட அலிஃப் நூன் சேர்ந்தால் அது இருமை அப்படின்னு சொன்னேன். இது ஆண்பால் பெண்பால் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன். ஆனால் பன்மை ஆண்பாலுக்கு வேறு பெண்பாலுக்கு வேறு. இப்போ பன்மை ரெண்டு வகையாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா எளிய முறையில் ஆண்பால் பன்மை, மாற்று முறை ஆண்பால் பன்மை. இதுக்கு அரபியில் எளிய முறை ஆண்பால் பன்மைனா ஜம்மு முதக்கர் சாலிம். ஜம்முனா பன்மை, முதக்கர் அப்படின்னா ஆண்பால், சாலிம் அப்படின்னா சஹீஹானது. அடுத்து மாற்று முறை ஆண்பால் பன்மைக்கு என்ன சொல்லப்படும்னா ஜம்மு தக்சீர். ஜம்முனா பன்மை, தக்சீர் அப்படின்னா சீர்குலைந்தது அப்படின்னு சொல்லப்படும். இதுக்கு டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். ஜம்மு முதக்கர் சாலிம் அப்படின்னா ஒருமையின் அமைப்பு சிதையாமல் இறுதியில் வாவ்னூன், அதாவது ரஃபகுடைய நிலைன்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, அல்லது யானூன். இது எப்போ அப்படின்னா நசபு மற்றும் ஜர்ருடைய நிலையில் இணைந்து பன்மையாகி விடுகிறது. ரஃபகு நசபு ஜர்ரு அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு நான் ஃபியலுடைய லெசன் நடத்தும் போது நான் சொல்கிறேன். இப்போ வாவ்னூன் சேர்ந்தால் மட்டும் அது பன்மையாக மாறிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு முஸ்லீம், இதோட வாவ்னூன் சேர்ந்துச்சு அப்படின்னா முஸ்லிமூனா பல முஸ்லீம்கள் அப்படின்னு மாறிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சாலிம்னா சஹீஹானவர், சாந்தி அளிக்கக்கூடியவர், அந்த மாதிரி வரும். சாலிமூன அப்படின்னா அந்த இதில் பன்மைகளை குறிக்கப்படும். இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது குல்யா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிரூனுங்கும் போது நிராகரிப்பாளர்களை பன்மையில் சொல்லியிருக்கனால தான் இங்கே காஃபிரூன அப்படின்னு கடைசியில் வாவ்னூன் கொண்டு முடிஞ்சிருக்கு. இதுதான் ஜம்மு சாலிம். ஜம்மு சாலிமில் ஒருமையான இஸ்முக்கு பக்கத்தில், அதாவது ஒருமையான இஸ்மு இல்லை. இப்போ முஸ்லீம்னா ஒருமையான இஸ்மு, இதுக்கு பக்கத்தில் வாவ்னூன் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது பன்மையாக மாறிடும். நான் இருமை மாதிரியே உங்களுக்கு இதையும் கடைசியாக நான் எழுதி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஜம்மு தக்சீர் அப்படின்னா ஒருமையின் அமைப்பு சிதைந்து காணப்படும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். கலமுன் அப்படின்னா ஒரு பேனா, இதுவே இங்கே பன்மையில் எழுதும்போது அக்லாமுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருமையோட ஸ்ட்ரக்சரே மாறி வந்திருக்கு பாருங்கள். இதனால தான் இதை ஜம்மு தக்சீர், ஒருமையோட அமைப்பு சீர்குலைஞ்சு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ இதில் சின்னதாக ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வகை பன்மையில், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, வாவ்னூன் வரும்போது வாவ்னூன் ரஃபகுடைய நிலையிலையும் யானூன் நசபு ஜர்ருடைய நிலையிலையும், அந்த மாதிரி இப்படி தக்சீர் பன்மையாக வரும்போது இந்த வகை பன்மை ரஃபகுடைய நிலையில் லம்மாவாகவும் நசபுடைய அடையாளமான ஃபத்தகையும் ஜர்ருடைய அடையாளமான கசரையும் பெற்று வரும். இன்ஷா அல்லாஹ் இதை நான் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். இவ்வளோ தான் ஆண்பால் பன்மை. நம்ம எப்படி பன்மையில் மாற்றுறது அப்படிங்கிறத ஒரு 2 இஸ்மை வச்சு நான் எழுதி காட்டுறேன். தொபீபுன் அப்படின்னா மருத்துவர். இப்போது இது கூட வாவ்னூன் ஆட் ஆனால் இது பன்மையாக மாறிடும். இது ஒரு மருத்துவர், இதோட வாவ்னூன் சேரும்போது மருத்துவர்கள் அப்படின்னு மாறிடும். தொபீபூன அப்படின்னா பல மருத்துவர். ஸோ அதே மாதிரி வலதுன் அப்படின்னா சிறுவன், இது கூடயும் வாவ்னூன் ஆட் ஆணுச்சு அப்படின்னா வலதூன. சிறுவர்கள் அப்படின்னு வந்துடும். ஸோ இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்மு தக்சீர் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கலமுன் அப்படிங்கும்போது இது அக்லாமுன் வரும். பாபுன் அப்படிங்கும்போது அபுவாபுன். ரஜுல் அப்படின்னா மனிதர், இதை இதோட பன்மை வரும்போது ரிஜால்னு வந்துடும். இதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட இஸ்முகளுக்கு மட்டும்தான் ஜம்மு தக்சீர் வரும். அந்த இஸ்முகளை இன்ஷா அல்லாஹ் நான் கிராமர் கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு நான் PDF மாதிரி சென்ட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.